சார் அப்பத்துல இருந்தே அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற வார்த்தை வந்து நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். அப்போ ஓகே, இப்போ வந்து எல்லாமே வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் வந்துட்டு எல்லாருமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவும் கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வெளிப்படையா நடக்குதா? வெளிப்படையா நடக்கல, அது ரகசியமான முறையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி பல பேரும் வந்து சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, இதுலேயும் ஒரு இக்கு இருக்கு. என்னன்னா, இப்படி பேட்டி கொடுக்கக்கூடிய எல்லா நடிகைகளுமே வந்து அக்மாருக்கு யோகியர்கள் கிடையாது. இது போல நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணிக்க மாட்டேன், அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணிக்காததுனால தான் எனக்கு வந்து பட வாய்ப்புகள் வரலை அப்படின்னு சோஷியல் மீடியா சேனலாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட் எவர் இட் மேபி, வெளிப்படையாக பொது தளத்தில் சொல்லுகிற நடிகைகளில் சில பேர் அவங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க தான். ஆனால் இப்படி சொல்லி எல்லாருடைய அட்டென்ஷனையும் தன் பால் இருக்கிறதுக்காக பொய் சொல்கிறாங்க. ஒரு நடிகை ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்து இன்னைக்கு ஹீரோவா வந்திருக்கிற ஒரு நடிகர், அவர் ஹீரோவா நடிச்ச ஒரு படத்துல, அது டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட். அது அந்த படத்துல செகண்ட் ஹீரோயின் கேரக்டருக்கு எனக்கு ரொம்ப தோழியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை செலக்ட் ஆனாங்க. ஆனா வந்து அந்த ப்ரொடியூசர், டைரக்டர் கேட்கல, ப்ரொடியூசர் வந்து அந்த பொண்ணுகிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாராம். என்னுடைய தோழி நடிகை அதை மறுத்துட்டாங்க. மறுத்த அந்த ஒரே காரணத்துக்காக அந்த செகண்ட் ஹீரோயின் வாய்ப்பு அவங்க கை நழுவி போயிடுச்சு. ஆனால் சேனல்களில், பல சேனல்களில் உட்கார்ந்து கொண்டு என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டு எனக்கு அதனால்தான் வந்து வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கு அப்படின்ட்டு பல சேனல்களில் பேசி பப்ளிசிட்டி தேடிக்கொண்ட ஒரு நடிகை அந்த படத்தில் செகண்ட் ஹீரோயின் ரோல்ல நடிச்சாங்க.